ஃபார்வர்ட் பண்ணு. ஃபார்வர்ட் பண்றா. க்ளோஸ் பால். ஆஸ்திரேலியா. எந்த ஊரு சொன்னீங்க? ஆஸ்திரேலியா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியா பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவோட லொகேஷன் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. வேர்ல்டு மேப்ல இதுதான் வேர்ல்டு மேப். இந்த வேர்ல்டு மேப்ல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா இஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இது என்ன ஹெமிஸ்பியர் சதர்ன் ஈஸ்டர்ன் சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சதர்ன் ஈஸ்டர்ன்ல என்னன்னு சொல்றேன். நம்மளோட டைரக்ஷன்ல நம்மளுக்கு 4 டைரக்ஷன்ஸ் தெரியும். நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டைரக்ஷன்ஸ் இங்க இருக்கு. இந்த சைட்ல நார்த் ஈஸ்ட், இந்த சைட்ல சவுத் ஈஸ்ட், இந்த சைட்ல சவுத் வெஸ்ட், இந்த சைட்ல நார்த் வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது ஆல்டர்னேட் டைரக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஆஸ்திரேலியா சதர்ன்ல இருக்கா. பிகாஸ் இங்க பார்த்தோம்னா இப்படி ஹாஃப் பண்ணோம்னா ஆக்சுவலி கிரீன்விச் மெரிடியன்ல இருந்து போகும், ஹாஃப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஹாஃப் பண்ணும்போது இது என்னன்னு சொல்லுவோம், நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அப்போ இங்க இது எதுல இருக்கு, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, அப்புறம் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு. ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறதுனால இது சதர்ன் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட பிளானெட் எர்த் இருக்கு இல்லையா, நம்மளோட பிளானெட் எர்த்ன்னு சொல்லுவோம். அந்த எர்த் எந்த ஷேப்ல இருக்குன்னா ஜியாய்ட் ஷேப்ல இருக்கு. ஜியோகிராஃபியோட டேர்ம்ஸ்ல ஜியாய்ட் ஷேப்ல இருக்கு. அதே நம்ம 3D மாடல்ல பார்க்கும்போது இது ஸ்பியர்ன்னு சொல்லுவோம், சர்க்கிள்ல. ஸோ இந்த ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. இந்த ஸ்பியர் ஷேப்பை ஹாஃப் பண்ணோம்னா ஹெமிஸ்பியர்ன்னு சொல்லுவோம். ஹெமினா ஹாஃப். ஸோ ஹெமிலேருந்து அந்த ஹாஃப் பண்றதுனால தான் ஹெமிஸ்பியர்ன்னு சொல்றோம். எதுக்கு ஹாஃப் பண்றோம், நம்மளோட லொகேஷன் டைரக்ஷனுக்காக ஹாஃப் பண்ணி நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல ஹாஃப் பண்ணி நம்ம சொல்றதுனால அது என்னன்னு சொல்றோம், ஹெமிஸ்பியர்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ஒரு சிலர் யூனிக்னஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் த 6th largest country in the world. 6th largest country தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் இருக்கிற கண்ட்ரீஸ்ல 6th largest countryன்னு சொல்றாங்க. லார்ஜஸ்ட், ஹையஸ்ட், ஸ்மாலஸ்ட் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா சூப்பர்லேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். பிக்கெஸ்ட் இது எல்லாமே சூப்பர்லேட்டிவ்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் an island continent. கான்டினென்ட்னா ஒன்றும் கிடையாது, இப்போதான் நம்ம பார்த்துருப்போம். இங்க இருக்கா. ஸோ டோட்டல் 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு. கான்டினென்ட்ஸ் எப்படி இந்த பேர் என்னன்னா ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது, லேண்ட் மாஸ் இருக்குல்ல, லேண்ட் மாஸை நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம இது கான்டினென்ட்னு சொல்றோம். லேண்ட் மாஸை தான் ஜியோகிராஃபியோட டேர்ம்ஸ் என்னன்னு சொல்றாங்க, கான்டினென்ட்னு சொல்றாங்க. டோட்டல் 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏஷியான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் இங்க யூரோப் இருக்கு, இங்க ஆப்பிரிக்கா இருக்கு, இங்க நார்த் அமெரிக்கா இருக்கு, இங்க சவுத் அமெரிக்கா இருக்கு. இந்த இடத்துல கீழே உங்களுக்கு இன்னொன்று வரும், அது என்னன்னா அண்டார்டிகா. அது 7வது கான்டினென்ட்டா நம்ம சொல்லலாம். ஸோ டோட்டல் 7 கான்டினென்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஐலாண்ட் கான்டினென்ட். ஐலாண்ட்ஸ்னா என்னன்னா இப்போ ஒரு லேண்ட் மாஸ் இருக்கா, ஒரு லேண்ட் மாஸ் 4 சைட்ஸ்ல வாட்டரால கவர் ஆச்சுன்னா அத ஐலாண்டுன்னு சொல்லுவோம். அதே லேண்ட் மாஸ் 3 சைட்ஸ்ல வாட்டரால கவர் ஆயிருக்குன்னு ஒரு சைட்ல லேண்ட் மாஸோ இல்ல வேற ஏதாவது இருந்துச்சுன்னா, மவுண்டனோ லேண்ட் மாஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், பெனின்சுலான்னு சொல்லுவோம். பெனின்சுலா. நம்மளோட மேப் இருக்குல்ல, இந்தியாவோட மேப்ல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல 1, கீழே 2, இங்க 3 சைட்ஸ்ல வாட்டர் கவர் ஆயிருக்குல்ல. ஸோ இதை பெனின்சுலான்னு நம்ம சொல்லலாம். கீழே இருக்கிற போர்ஷன் அதாவது தமிழ்நாடு இந்த கன்னியாகுமரி போர்ஷன்ல பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும், இந்த வி ஷேப்ல இருக்கும். இது என்னன்னு சொல்லலாம், பெனின்சுலான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் இன் த வேர்ல்ட். மொத்தம் 7 கான்டினென்ட்ஸ்ல இதுதான் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் அண்ட் இட் இஸ் த ஒன்லி ஐலாண்ட் கான்டினென்ட். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா Tropic of Capricorn. Tropic of Capricorn passes through Australia, dividing it into half. என்னது இது Tropic of Capricorn அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டைம்ல ஜியோகிராஃபர்ஸ் லொகேஷன் ஃபைண்ட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இமேஜினரி லைன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இமேஜினரி லைன்ஸ்னா என்னன்னா
எப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்ம யூஸ்வலி லைன்ஸ் எப்படி போடுவோம், ஒன்று வந்து ஹாரிசன்டலாக போடும், இல்லைன்னா வெர்டிக்கலாக போடுவோம். ஹாரிசன்டல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி கீழே படிச்சுட்டு இருக்குல்ல, இதை ஹாரிசன்டல், நின்றுட்டு இருக்க லைன்ஸ் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் ஜியாகிரபியோட டேர்ம்ஸில் என்னன்னு சொல்லுவோம்னா, நிற்கிற லைன் என்னன்னு சொல்லுவோம், லாங்கிடியூடுன்னு சொல்லுவோம், இல்லை லாஞ்சிடியூடுன்னு சொல்லுவோம். ப்ரொனவுன்ஸ் எப்படி பண்ணாலும் லாங்கிடியூட் இல்லது லாஞ்சிடியூட். ஓகே, ஸோ இந்த லாங்கிடியூட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்கேல் எப்படி இருக்கும், லாங்காக இருக்குமா, ஸோ லாங்கிடியூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு லைன் இருக்குது, அதை என்னன்னு சொல்லுவோம்னா லாட்டிடியூட். அதாவது ஹாரிசன்டல் லைனை ஜியாகிரபியோட டேர்ம்ஸில் என்னன்னு சொல்கிறோம், லாட்டிடியூடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து என்னன்னா ஒரு லாட்டிடியூட். என்ன லாட்டிடியூட் பார்த்தோம்னா டோட்டலாக 6 லாட்டிடியூட்ஸ் இருக்கு. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கீழே இருக்கிறது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இது வந்து ஆர்க்டிக் சர்க்கிள், இது அண்டார்டிக் சர்க்கிள். ஓகே, இதை தான் சொல்லுவாங்க லாட்டிடியூட்ல. லாங்கிடியூட்ல எந்த லைன்ஸ் வராது, ஏன்னா ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கு வரும். அது நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் வேர்ல்ட் ஜியாகிரஃபியில் குளோப் பற்றி படிக்கும் போது நான் இதை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஆஸ்திரேலியா பார்க்கலாம். ஓகே, லாட்டிடியூட் இது என்னது, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து ஒன் ஆஃப் த லாட்டிடியூட். ஸோ இந்த லாட்டிடியூட் எப்படி போகுதுன்னா, அந்த கண்ட்ரியை ஹாஃபாக பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. எதுனா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எம் ஷேப்னு சொல்லலாமா. எம் ஷேப் இல்லைன்னா ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஒரு கேட்ஜெட்டோட கேம், இங்க பட்டன் வச்சா கேம் விளையாடுற மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஷேப் பார்த்தோம்னா இல்லைன்னா பேர்டோட ஷேப் இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும்னா இங்க ஒரு பேர்டு இருக்கு, அதோட ரெக்கை இப்படி பிரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பேர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஷேப் ஈஸியா எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம வேர்ல்ட் மேப் இல்லை எங்கேயாச்சும் வேர்ல்ட் மேப் வரையணும்னா அந்த மேப்பை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று எம் ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா ஆல்பபெட்ஸ் வச்சு, இல்லைன்னா ஒரு பேர்டு. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட நேஷனல் பிளாக், இதுதான் நேஷனல் பிளாக். இது வந்து பிரிட்டிஷோட நேஷனல் பிளாக். இது எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த டைம்ல இது வந்து ஆஸ்திரேலியா வந்து பிரிட்டிஷோட காலனில இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன், இது ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஜெனரல் நாலேஜ்க்காக வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு ரீட் கொடுத்தா போதும். ஆஸ்திரேலியாவோட கரன்சி என்னன்னா டாலர். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ IS எக்ஸாம் 2009 SSC எக்ஸாம் 2003 கேட்கப்பட்ட கேள்வி. கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ். Option 1 Australia, 2 Namibia, 3 Brazil, 4 Chile. Through which of the above does the Tropic of Capricorn pass? நம்ம இப்போதான் படிச்சோம், ஆஸ்திரேலியாவை 2 half-ஆ எந்த லாட்டிடியூட் பிரிக்குது, Tropic of Capricorn. கரெக்ட். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இங்க தெரியும், என்னது ஆஸ்திரேலியா. ஸோ ஆப்ஷன் 1 எங்கெல்லாம் இல்லையோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இங்க கிடையாது, எலிமினேட்டட். ஸோ ஈதர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் சி. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம பண்ண இது வரும். ஸோ இப்படிதான் ஒரு ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணும். ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் யாருக்கு வேணும்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து 1 2 3 4, ஆல் த 4. பட் லேட்டர் ஆன் கிளாஸ்ல இதை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ரிவிஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்ன பார்த்தோம், ஆஸ்திரேலியாவோட யூனிக்னஸ் என்னெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்திரேலியா ஒரு ஐலாண்ட் காண்டினென்ட், ஒன்லி காண்டினென்ட், தட் இஸ் ஐலாண்ட் காண்டினென்ட். அடுத்தது இட் இஸ் தி 6th லார்ஜஸ்டா ஸ்மாலஸ்டா, லார்ஜஸ்ட் country. Next, it is the smallest continent. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆஸ்திரேலியாவை காண்டினென்ட்டுன்னு எடுத்தோன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆஸ்திரேலியா வந்து ஒன்லி கண்ட்ரி வித் காண்டினென்ட் நேம். ஓகேவா, அந்த கண்ட்ரியோட பேர்லேயே காண்டினென்ட்டை வச்சுருக்காங்க, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இதை வந்து காண்டினென்ட் வைஸ் பார்க்கும்போது நேம் வச்சுருக்காங்களா, அதோட நேம் அப்படியே வச்சுருக்காங்க. அடுத்தது இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் அமங் 7 காண்டினென்ட். அப்புறம் இது ஒரு ஐலண்ட் காண்டினென்ட். இந்த 3 டாட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன படித்தோம்? செகண்டு நம்ம என்ன படித்தோம்? ஆஸ்திரேலியா எந்த லேட்டிடியூட் வந்து அதை ஹாஃபாக பிரிக்கிறது? ட்ராபிக் ஆஃப் கேன்சரா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானா? ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து அதை எப்படி பிரிக்கிறது? ஹாஃபாக பிரிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவோட கரன்சி என்ன? பவுண்ட்ஸா டாலரா? டாலர். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆஸ்திரேலியாவோட இதில் படித்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரி கேபிட்டல்ஸ், ஆஸ்திரேலியாவோட கண்ட்ரி கேபிட்டல்ஸ். தேங்க்யூ.